ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன். இந்த வரிகளின் உள் அர்த்தத்தை, அதாவது சுவாபதேச அர்த்தத்தை அனுபவிக்கலாம். ஒருத்தி என்று 2 தடவை சொல்லியிருக்கா, 2 சப்தம். முதல் ஒருத்தி என்ற சப்தம் உயர்ந்த காயத்ரி மந்திரத்தை குறிக்கும். இரண்டாவது ஒருத்திங்கிற சப்தம் திருமந்திரத்தை குறிக்கும். காயத்ரியில் பிறந்து திரு அஷ்டாட்சரத்தில் வளர்ந்து அப்படின்னு பொருள்படும். காமம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரம் உள்ள போகணும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். என்ன அர்த்தம் அப்படின்னா, 7வது வயசுல உபநயன சம்ஸ்காரம் பண்ணிடணும்னு அர்த்தம். காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்படும் இடத்துல அகால மரணமே ஏற்படாதாம். ஒருவர் ஜபிச்சாலே அந்த கிரகத்தில் உள்ள எல்லாருக்குமே பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. காயத்ரிக்கு பின் ஆச்சாரிகள்னால ரகசியமாக உபதேசம் பண்ணப்படும் 8 எழுத்து உடைய மகாமந்திரம் எது அப்படின்னா திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் வளரணும். காயத்ரிய ஜபிக்கிற மாதிரி திருமந்திரத்தையும் அதே அளவு 108 முறை ஜபிக்கணும். இந்த மந்திரங்களை கண்ட இடத்துல கண்டபடி உட்காந்து நம்ம ஜபிக்கக்கூடாது. காயத்ரி மந்திரத்தில் பிரகாசிக்கிற சர்வேஸ்வரனே மூல மந்திரமான அஷ்டாட்சர மந்திரத்திலும் பிரகாசிக்கின்றான். ஞான கைதா காலக்கழிவு செய்யலே அப்படிங்கிற திருவாய்மொழி வாக்கியம். இந்த வாக்கியத்தில் ஒரு அழகான வியாக்கியானம் சொல்றார்கள் நம் பூர்வர்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ராமானுஜருடைய சிஷ்யர் முதலியாண்டான போய் ஆசிரியிச்சார். ஏற்கனவே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ராமானுஜருடைய மற்றொரு சிஷ்யரான எம்பார், அவருடைய சிஷ்யர் இவர். முதலியாண்டான் அந்த சிஷ்யரை பார்த்து, நீர் யார் திருவடி அப்படின்னு கேட்டார். தான் எம்பாரின் சிஷ்யர்னு அவர் சொல்லலை, மறைச்சுட்டார். உங்கள் திருவடியை ஆசிரியக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு முதலியாண்டானும் அவரை ஏத்துண்டு அவருக்கு மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணினார். ஒரு நாள் இவர் எம்பாருடைய சிஷ்யர்னு தெரிஞ்சு போயிடுத்து முதலியாண்டானுக்கு. நடுங்கி போயிட்டார் அவர். எம்பார்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். அதுக்கு எம்பார் சொல்றார், இதுக்கு வருத்தப்பட என்ன இருக்கு? கிணத்துல விழுந்தவனை 2 பேரா கைப்பிடிச்சு தூக்குவது விசேஷம்தானே அப்படின்னர் அவர். நம்ம 2 பேரும் கை கொடுத்தா அந்த பலத்துல அவன் மேல வரட்டுமே, இதுக்கு நீர் ஏன் வருத்தப்படுறீர் அப்படின்னு சொன்னார் எம்பார். இப்படி மகான்கள் 2 மந்திரத்தையும் உயர்வா பேசி 2ம் ஒருத்தருக்கு பலத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றார்கள். கிருமிகண்ட சோழன் ஸ்ரீரங்க கோவில் மதில் சுவரை இடிச்சுட்டான். ஆனா அவனுடைய பிள்ளை அவன் சொல்றான், கோவில் மதில் சுவரை இடிச்சா ரங்கராஜனுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடுமா என்ன? திருவாய்மொழிங்கிற மதில் சுவர் இருக்கே, அதை உன்னால இடிக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். திருவாய்மொழிங்கிற மதில் சுவர் இருக்கிற போது ரங்கநாதருடைய பெருமையை யாரால இடிக்க முடியும்? ஆழ்வார்தான் பெரிய சுவரா ஒரு சுவரை கட்டி வச்சிருக்காரே அப்படிங்கிறான் அந்த கிருமிகண்ட சோழனுடைய மகன். அந்த மாதிரி 2 மந்திரங்கள் நம்ம கையில் இருக்கிற போது இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு எம்பார் பாடுறாரே, அந்த மாதிரி நாமளும் பாடலாம். இந்த மந்திரங்களை ஜபிச்சா கிடைக்காதது உண்டா? எல்லாமே கிடைச்சிடும் இந்த மந்திரங்களை ஜபிச்சா. காயத்ரியை ஜபிக்காமையே 3 தலைமுறை இருந்தார்களானால் பிராமணத்துவம் போயிடுறதுங்கிறது சாஸ்திரம். நித்தியம் காயத்ரியை ஜபிச்சுட்டு
திருமந்திரத்தை ஜபிக்கணும். மந்திரங்கள் இடத்துல நியமத்தோடு நம்ம இருக்கணும். அதனால தான் ஆண்டாளும் மந்திரங்களுக்கு மிகுந்த கௌரவம் கொடுத்துருக்கா. அதனால்தான் அந்த மந்திரங்களை வெளியில சொல்லாம எந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கான்னா ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கா. அடுத்து ஒளித்து வளர மந்திரங்கள் ரகசியமாக இருக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. அந்த மந்திரங்களை ஒளித்து வளர்க்கணும். ஆச்சாரியர்களை வணங்காமலும் மந்திரங்களை சாமானியமாகவும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஆச்சாரியர்கள் உபதேசித்த மந்திரத்தை ஜாக்கிரதையாக நம்ம ஹிருதயத்தில் பூட்டி வச்சுக்கணும். எப்படி நகைகள் எல்லாம் நம்ம லாக்கரில் பூட்டி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி அவள் உபதேசித்த அந்த மந்திரத்தை ஜாக்கிரதையாக ஹிருதயத்தில் பூட்டி வச்சுக்கணும். ஜபம் பண்ணுவாளான்னு பார்த்து தான் ஆச்சாரியர்கள் உபதேசமே பண்ணுவா. அப்படி உபதேசம் பண்ணுற அந்த ஆச்சாரியரும் அந்த மந்திரத்தில் சித்தி அடைஞ்சவராக இருக்கணும். இப்படி இந்த மந்திரங்களை ஜபிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் அப்படிங்கிறா ஆண்டாள். கருத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மனம் அப்படின்னு அர்த்தம், நம்மளுடைய மனசு. கம்சன்கிற மாமாவை கிருஷ்ணன் கொன்னான் அப்படிங்கிற கதை சொல்லலை. இங்க நமக்குள்ளும் ஒரு மாமா உட்காண்டிருக்கார். அவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய மனம்தான். அது கோணலான விஷயத்துல நம்ம இழுக்கும், தவறான விஷயத்துல தான் அது நம்மளை பிடிச்சி இழுக்கும். ஒருத்தர் ராமாயண பிரவச்சனம் பண்றார். 21 நாள் உபன்யாசம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புற சமயம் எல்லாம் மூட்டையெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிட்டார். உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணவர் அங்கேருந்து அந்த உபன்யாசகர்கிட்ட கேட்குறார். எனக்கு 2 சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்டார். மூட்டை கட்டின்னு கிளம்பினவர் மூட்டையை கீழே வச்சுட்டு, உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்கோ அப்படின்னார். நித்தியம் நீங்கள் ராமன் ராவணன் ராட்சசன்னு சொன்னீர். இதில் ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனா அப்படின்னு கேட்டார். ஒரே ஆச்சரியம் உபன்யாசகருக்கு. ஆனால் அதை மறைச்சிட்டு இன்னொரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த சந்தேகத்தையும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். விஷ்ணுவுக்கு கோவில் இருக்கு, பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோவில் இல்லையே, ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நல்ல சந்தேகத்தை கேட்டீர். 21 நாளா நானும் கதை சொல்லிட்டு இருந்தேன். ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனான்னு நீ புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் கதை சொல்லியிருக்கேன் பாருங்க. மகா பாப்பி நான் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். உம்மோட 2வது கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உம்மையும் படைச்சான் பகவான், என்னையும் படைச்சான் அந்த பகவான். உம்மோட எதிரில் 21 நாள் என்ன கதை சொல்ல வச்சு ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனான்னு தெரியாத அளவுக்கு காரியம் பண்ணியிருக்கோமே, அதனால தான் பிரம்மாவுக்கு கோவில் இல்லை அப்படின்னு சொன்னார் அவர். என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இந்த மனசு வேறுபட்ட விஷயத்தையே கவனிக்கும். எப்பவுமே தப்பான விஷயத்தையே கவனிக்கும். அப்பேற்பட்ட மனசை பகவானினுடைய சரணார பிந்தத்தில் நிலைக்கும்படி நம்ம பண்ணணும். அந்த நெடுமாலோட நாமத்தை நம்ம எப்பவும் சொல்லணும்னு உயர்ந்த கருத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கா நம்ம ஆண்டாள் நாச்சியார். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலை நாளை நாம் புதியதொரு கோணத்தில் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.